அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மசாயில்களுடைய பகுதியின் இரண்டாவது நாளாக நேற்று குளிப்பு எதனால் கடமையாகிறது என்பதை தெரிந்து கொண்டோம். இப்போ குளிப்பு கடமையாயிருச்சு. எப்படி குளிக்கிறது, குளிக்கிறதுடைய வழிமுறைகள், குளிப்பதனுடைய ஃபரலு, இது தெரியாமல் ஒரு மனிதர் முஸ்லீமாக இருக்க முடியாது. இது கூட தெரியல, எப்படி குளிக்கணுங்கிற கூட தெரியலன்னு சொன்னால் அவர் எப்படி தொழுகுவார், அவர் எப்படி நோன்பு வைப்பார், மற்ற வணக்கங்கள் எப்படி செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. எனவே ஒரு முஸ்லீம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களில் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி குளிக்கணும் அப்படின்னு சொன்னால், குளிப்பினுடைய ஃபர்லுகள் மூன்று விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும் குளிக்கிறதுல. முதல்ல வாய் கொப்பளிக்கிறது, தண்ணீரை ஊற்றி தொண்டையினுடைய அடிப்பாகம் வரைக்கும் தண்ணி போகணும். கருகரா செய்கிற மாதிரி கா 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 அப்படின்னு செய்யணுங்க. தண்ணியை தொண்டையினுடைய அடிப்பாகம் வரைக்கும் தண்ணி போகணும். இது ஒரு ஃபரல், வாய் கொப்பளிக்கிறது. ரெண்டாவது ஃபரல், மூக்குக்குள்ளே தண்ணீரை விட்டு மூக்கந்தண்டு வரைக்கும், அதோடைய கடைசி வரைக்கும் என்ன செய்யணும், தண்ணியை சேர்க்கணும். சுண்டு வரல எடுத்து என்ன செய்யணும், உள்ளே விட்டு அந்த மூக்கினுடைய உள்பகுதிக்கு வேறு பகுதி வரைக்கும் என்ன செய்ய, தண்ணீரை சேர்க்க வேண்டும். இது ரெண்டாவது ஃபரல், மூக்கை கழுவுவது, சுத்தம் செய்வது. மூன்றாவது ஃபரல் என்ன, மூன்றாவது கடமை என்னன்னா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு முடி அளவு கூட விடக்கூடாது. எல்லா பக்கமும் இந்த காதனுடைய சோனைகள், அதே போல் காலினுடைய மடிப்பு, பின்பகுதி, இப்படி எங்கெல்லாம் தண்ணி ஈஸியாக படாதோ, தொப்பிலுடைய பகுதி எங்கெல்லாம் ஈஸியாக தண்ணி படாதோ அங்கே எல்லா பக்கமும் என்ன செய்யணுங்க, முழு உடலிலும் தண்ணீர் ஓட விட வேண்டும், தண்ணீர் உடல் நனைய வேண்டும். அப்போ தான் குளிப்பு கடமையாகும், அப்போ தான் எல்லா வணக்கங்களும் கூடும். எனவே கட்டாயம் தெரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் மசாயில்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.